வணக்கம் நண்பர்களே, உங்கள் என்எஸ் என்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து நாளை மறுநாள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்னடா என்ஜினியரிங் கவுன்சிலிங் நாளை மறுநாளான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு லேட்ரல் என்ட்ரி கவுன்சிலிங் வந்து நாளை மறுநாள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. அடுத்தடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லேட்ரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க அந்த TNLEA.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஹோம் ஸ்க்ரீனில் உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தெரியும். ரெண்டையும் கொடுத்து கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டும். உங்களோட பேர், உங்களோட கட் ஆஃப், உங்களோட கேட்டகரி, இது எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களோட ஃபோட்டோ தானா, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ண போகும்போது உங்களுக்கு நிறையா ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டர்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் அண்ட் கோர்சஸை வந்து ஈஸியாக சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. என்னென்ன விதமான ஃபில்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி காலேஜஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க, எய்டடுக்கு ஒன்று, அப்புறம் சிப்பெட் IIHTக்கு ஒன்று, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்க்கு ஒன்று, உமன்ஸ் காலேஜுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் எந்த கேட்டகரியிலேருந்து சீட் செலக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற லிஸ்ட் உங்களோட கட் ஆஃப் மார்க்கு தகுந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்குது, கம்யூனிட்டி கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற காட்டுறதுக்கு ஒரு கட்டம் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக செலக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுக்கலாம். அடுத்து பிரான்ச் மட்டும் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டும். அது அல்லது காலேஜை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான காலேஜ் கோட் அல்லது காலேஜ் நேம், இந்த ரெண்டில் எதை வேணாலும் கொடுத்து அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ இந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் சாய்ஸ் ஃபில்டர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபில்டர்ஸில் ஏதாச்சும் ஒன்றை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு காலேஜும் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸும் அந்த சீட் அவைலபிலிட்டியும் காட்டும். ஸோ உங்களுக்கு ஜீரோன்னு இல்லாமல் ரெண்டுலேயுமே நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸ் காட்டும். என்னென்னா காலேஜ் கோட், காலேஜ் நேம், என்ன பிரான்ச் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டி இந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண விரும்புகிறீங்களா, ஆட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் அப்படின்னு கொடுக்கணும். கேன்சல்னு இருக்கும், ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஆட் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கேட்கும், ஓகே கொடுக்கணும். ஸோ ஃபில்டர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக காலேஜஸ் கோர்சஸ் வந்து ஆட் பண்ண முடியும். மிக முக்கியமான விஷயம், அந்த ஃபில்டர்ஸ் அட் அ டைமில் ஒரே ஒரு ஃபில்டர் தான் யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு ஃபில்டராக யூஸ் பண்ணி நீங்கள் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு அவைலபிள் சீட்ஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சீட்ஸுமே வந்து உங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் அந்த உமன்ஸ் அப்படிங்கிற டேப் மட்டும் யாருக்குன்னா நீங்கள் லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், இல்லாட்டி இருக்காது. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே போகிறீங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாய்ஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, எப்படி சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். முன்கூட்டியே சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுற வேலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா ரீஅரேஞ்ச் பண்ணி ஆர்டர் படி கொடுத்தா தான் நமக்கு வந்து சாய்ஸ் கிடைக்கும். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நீங்கள் சாய்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட். உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஐடி கொடுத்து உள்ளே போகிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய விதவிதமான ஃபில்டர்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான கோர்ஸ் அண்ட் காலேஜஸை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணி லிஸ்ட்டை ஆர்டர் பண்ணுறீங்க. ஆர்டர் பண்ணுறது எப்படி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.